அன்புள்ள சகோதரர், இன்றைக்கி நம்ம வந்து அல் குர்ஆனும் ஹதீஸும் மறுக்கக்கூடிய மாசோனியத்தை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன மாசோனியானா ஃப்ரீ மேசன்ரி. இது சம்மந்தமாக உலமாக்கள் நிறையவே பேசியிருக்காங்க, நிறைய புத்தகங்களும் எழுதியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரீ மேசன்ரி என்பது வந்து ஒரு ரகசிய அமைப்புங்க. இது வந்து கிரேட் ஆர்கிடெக்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை கொண்டிருக்கு. இது இஸ்லாமிய தௌஹீதை, ஓரிரை கோட்பாட்டை எதிர்த்து பேசும் பல சின்னங்கள், சடங்குகள், ரகசிய ஒப்பந்தங்களை கொண்டுள்ளது. அல் குர்ஆனில் பார்க்குறான், யா யுல்லதீன ஆமனு இதா தனாஜைத்தும் ஃபலா தனாஜவ் பில் இஸ்மி வல் உதுவான் என்று. ஸோ ஃப்ரீ மேசன்ரி வந்து ரகசிய ஒப்பந்தங்களை கொண்டு இயங்குகிறதுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை மறுக்கிறான். ரகசிய கூட்டங்களுக்கான நெறிமுறையை அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் முஜாதலால 58வது அத்தியாயம் 9வது வசனம். நீங்கள் ரகசிய ஆலோசனைகள் நடத்தும் போது பாவங்கள் மற்றும் வந்து வரம்பு மீறுதல், தூதருக்கு எதிரான செயல்கள் குறித்து ஆலோசிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆனால் இதுதான் அவங்க ஆலோசிக்கிறாங்க. அடுத்து தாகூத் மீது நம்பிக்கை வைக்காதே என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான். சூரா பக்ரால 256வது ஆயத். யார் தாகூத்தை மறுப்பவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தௌஹீதுடைய கயிறை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சு கொண்டாங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபமை யக்ஃபுர் பித் தாகூத் ஃபயுமின் பில்லா ஃபகத் இஸ்தம்சக பில் உர்வத்தில் உஸ்கா என்று சொல்கிறான். ஸோ ஃப்ரீ மேசன்லியில் இருக்கக்கூடிய கிரேட் ஆர்கிடெக்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் என்பது அல்லாத ஒரு தௌஹீதை மறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்க, அவங்க நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தாகூத்தை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஃப்ரீ மேசன்ரி என்பது ஒரு புதிய வழி. இது நபிகளாருடைய பாதையை விட வேறு பாதையை இது குறிக்கிறது. சூரத்துன் நிசால 115வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். யார் தெளிவான வழி வந்த பிறகும் தூதருக்கு எதிராக செயல்பட்டு ஈமான் கொண்டவர்களின் மூமின்களுடைய பாதையை விட்டு விலகும் யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் என்ன செய்வோம், அவங்க தேர்ந்தெடுத்த வழியிலே அவங்களை விட்டுடுவோம்னு சொல்லி அல்லாஹ் வந்து எச்சரிக்கிறான். ஸோ இந்த ஃப்ரீ மேசன்ஸ் என்பவர்கள் 2 முகத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க, இரட்டை முகம் கொண்டவராக இருப்பாங்க. வெளியே ஒரு முகம், உள்ளே ஒரு முகம். சூரத்துல் பக்ரால 14வது 15வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வந்து எடுத்து கூறுகிறான். என்ன என்றால், அவர்களை மறுக்கும்படி கூறுகிறான். ஈமான் கொண்டோரிடம் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொல்லுவாங்க இவங்க அவங்கள பார்க்கும்போது. மேலும் தங்களுடைய வஞ்சக கூட்டத்தில் போய் பார்க்கும்போது சேரும்போது நாங்கள் உங்களோட தான் இருக்கிறோம் என்று கூறுவாங்க. டபுள் ஃபேஸ் காட்டுவாங்க. ஸோ இறை நம்பிக்கையை மறைப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள். உள்ள ஒரு முகம், வெளியே ஒரு முகம் காட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். மேலும் ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம், யார் ஒரு மக்களுடைய வழியை பின்பற்றுகிறாரோ அவர் அந்த மக்களில் ஒருவராகி விடுவார் என்று சுனன் அபூதாவுத் ஹதீஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரீ மேசன்ரி, மாசோனியத்துடைய சடங்குகள் யூத கபாலாக்கள் கிறிஸ்தவ மதங்களிலிருந்து பெறப்பட்டவை. அதனை பின்பற்றும் முஸ்லிம்கள் அந்த வழியில் செல்வதாகவே அது முடிகிறது. ஸோ ஃப்ரீ மேசன்ஸ் வந்து ரகசியமாக தங்களது கடமைகளை உயர் அதிகாரங்களுக்கு மட்டுமே ஒப்புக்கொள்கிறார்கள். இது இஸ்லாமிய வலாவல் பராவை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அல் வலாவல் பரா அல்லாவுக்காக மட்டும் இருக்க வேண்டும். இது சம்பந்தமான ஹதீஸ்கள் நம்ம பார்க்கலாம். முஸ்னத் அஹ்மது குழுக்களை பார்க்கலாம். மனிதர்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை எப்போது, அல்லாவுக்கு மாறு செய்து மனிதர்களுக்கு கீழ்ப்படிதல் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக மாசோனியம், ஃப்ரீ மேசன்ரி பற்றி இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு சதி அமைப்பு என்று ஷேக் இப்னு பாஸ் சொல்கிறாங்க. ஷேக் இப்னு உசைமின் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஜியோனிசம் மற்றும் காஃபிர் வாதங்களுக்கு துணை புரிகிறது என்று சொல்கிறாங்க. அசர் உலமாக்களுடைய ஃபத்வாக்கள் நீங்கள் பார்க்கலாம். 1978 மாசோனியம் ஒரு காஃபிர் அமைப்பு, யூதர்களுக்கான ரகசிய அரசியல் அமைப்பு என்று சொல்கிறாங்க. அடுத்து லஜ்னத்து தாய்மா சவுதியில் பார்த்தீங்கன்னா, மாசோனியம் ஹராம் மட்டுமல்ல, அது இஸ்லாத்தை உள்ளிருந்து அழிக்க உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறாங்க. நிறைய ஃப்ரீ மேசன்ஸ் இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் ஃபீல்டில், ஃபைனான்ஷியல் ஃபீல்டில், கல்ச்சுரல் எலைட்ஸில் கூட அவங்க இருக்கிறாங்க. வேர்ல்டோடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ் கூட அப்படி இருக்கிறாங்க. செலிபிரிட்டிஸ் கூட, சினிமா பாடகர்கள், சினிமா துறையை சேர்ந்தவர்கள் கூட இந்த ஃப்ரீ மேசன்ரியிலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. பல முறை அந்த சயின்ஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் அவங்க காட்டுவாங்க. அவங்களுடைய விஷயங்களில், படங்களில் சரி, அவங்க போகக்கூடிய இன்டர்வியூவில் சரி. லோ லெவல் ஃப்ரீ மேசன்ஸும் இருக்கிறாங்க, ஹை ரேங்கிங் மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. இதில் யார் யார் இருக்கிறாங்கன்னு என்று ரோத்சைல்டுடைய ஃபேமிலி என்று சொல்லப்படுது, ராக்கிஃபெல்லர் ஃபேமிலி என்று சொல்லப்படுகிறது, ஃபேமஸான சினிமா பிரபலங்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லப்படுது, ஸ்காண்டினேவியன் ராயல் ஃபேமிலிஸ்ன்னு சொல்லப்படுது. அப்புறம் மாடர்ன் பொலிட்டிஷியன்ஸ் கூட இதில் இருக்கிறாங்க என்று சொல்லப்படுது. சில உலக
பொலிட்டிக்கல் தலைவர்கள் கூட இதில் இருக்கிறாங்கன்னு என்று சொல்லப்படுது.